வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இந்திய ரிசர்வ் வங்கி பற்றி பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். குறிப்பாக ரிசர்வ் வங்கி என்பது மத்திய வங்கி ஆகும். அது மட்டுமல்லாமல் இது வங்கிகளின் வங்கி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் காணப்படும் பணம் சம்பந்தமான அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தவும் செயல்படுத்தவும் அதிகாரம் பெற்ற ஒரே அமைப்பு இந்திய ரிசர்வ் வங்கி ஆகும். இந்திய ரிசர்வ் வங்கியானது குறிப்பாக இந்தியாவில் காணப்படும் தற்போது நடைமுறையில் உள்ள பண நோட்டுகளான 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடக்கூடிய அதிகாரம் அது பெற்றுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி 1935 ஏப்ரல் 1 முதல் இந்திய ரிசர்வ் வங்கி நடைமுறைக்கு வந்தது. இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆரம்ப காலகட்டங்களில், அதாவது 1935ஆம் ஆண்டு கல்கத்தாவில் இடம்பெற்றிருந்தது. பின்னர் அது 1937 முதல் மும்பையில் இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கியானது 1949 ஜனவரி 1ஆம் நாள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய முயற்சியாக குறிப்பாக தற்போது நடைமுறையில் உள்ள காகித பணத்தை அகற்றி அவற்றின் நீண்டகால பயன்பாட்டிற்காக பிளாஸ்டிக் நோட்டுகளை அச்சிடுவதில் முன்முயற்சி எடுத்து வருகிறது. அதைத் தொடர்ந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா என்பவராவார். இவர் டிசம்பர் 11, 2024 முதல் இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக பதவியேற்றார். இன்று வரை இவர் சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய பல்வேறு தகவல்களை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு மேலும் தகவல்கள் இருப்பின் அவற்றை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.